அன்புக்குரிய காவிரி இலக்கிய திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நூலகத்துறை பள்ளிக்கல்வித்துறையை சேர்ந்த அதிகாரிகள், பணியாளர்கள் மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், மாணவ மாணவிகள், வாசகர்கள், உங்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். 2 உண்மை சம்பவங்களோட திரைநிலம் என்ற தலைப்பில் நான் பேச தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு சம்பவம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஜெமினி ஸ்டுடியோவில் ஒரு பரபரப்பான காலை நேரம். அந்த கேன்டீனில் ஒரு இளைஞர் உள்ளே வரார். அந்த கேன்டீனில் தேநீர் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு அவருக்கு ஒரு டம்ளர் தண்ணி கேட்குறார். அதை கொடுக்கக்கூடிய பணியாளர் அந்த டம்ளர் தண்ணியை வாங்கி ஒரு பொட்டலத்தை, காகித பொட்டலத்தை பிரித்து கொட்டி கலக்கிறார். அந்த தூள் மயில் துத்தம், அது ஒரு விஷம். அதை கலந்து அங்கேயே குடிக்கிறார். குடித்த அடுத்த நிமிடம் அவர் அங்கே மயங்கி விழுந்துடுறாரு. அந்த பகுதியே பரபரப்பாயிருது. அவரை தூக்கிட்டு எல்லாரும் ஓடுறாங்க. அவரை கொண்டு போய் ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க. ஒரு மருத்துவமனையில் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது மணி நள்ளிரவு 1:30. ஏன் இப்படி செஞ்சீங்க, என்ன விஷயம் அப்படின்னு, ஏன் இப்படி ஒரு தற்கொலை முயற்சியை ஜெமினி ஸ்டுடியோ கேன்டீனில் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப அவர் சொல்கிறார், நான் ஒரு கடிதத்தை எடுத்து கொடுக்குறார். அந்த கடிதத்தை பிரித்து படித்தா, அவர் சினிமாவுக்கு நடிக்க வந்தேன், எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, அதனால் என்னோடய உயிரை நான் விடுவதற்கு துணிந்து விட்டேன், என்னுடைய உடலை இவரிடையும் ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார். அதை பார்த்தோன்னே எல்லோருக்கும் அதிர்ச்சி. அவர் யார் அப்படின்னா நடிகர் சந்திரபாபு. அவர் அடுத்து ஒன்று கேட்குறார். என்ன கேட்குறாரு அப்படின்னா, குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க. சந்திரபாபு அற்புதமான ஒரு நடிகர். அவர்கிட்ட அடுத்து அவர் என்ன கேட்குறாருன்னா, பக்கத்தில் இருக்கவர்கிட்ட சிகரெட் இருக்கான்னு கேட்குறாரு. எழுந்திரிச்சோடனே உடனே அவர் ஒரு சிகரெட்டை கொடுக்குறாரு. ஓ சாரி, உங்கள் பிராண்டு பிளேயர்ஸா, நான் இது பிடிக்கிறதில்ல, கோல்ட் ஃப்ளாக் தான் குடிப்பேன் அப்படிங்கிறார். அடுத்தது, ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா, வாழ்க்கையே வெறுத்து போச்சு. நீதிபதி கேட்குறாரு. எப்படியா இருந்தாலும் அது ஒரு தற்கொலை முயற்சி. அதுக்காக கொண்டு போய் அவரை நீதிமன்றத்தில் கூண்டில் ஏற்றும் பொழுது கேட்குறாரு, இது என் வாழ்க்கையே வெறுத்து போச்சு, நடிக்கணும்னு முயற்சி பண்ணேன், எனக்கு வாய்ப்பே கிடைக்கல, அதனால் நான் இப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு. இனிமேல் இப்படி செய்வியான்னு கேட்குறாரு நீதிபதி. சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு அதுக்கு பதில். உடனே இப்படி பண்ணலாமா அப்படின்னோடனே, இது ஒரு நடிக்கிறதுக்காக போய் ஒரு விஷம் குடித்து உயிரை விடலாமான்னா, உடனே என்ன பண்ணுறாரு, கையில் ஒரு தீக்குச்சி எடுத்து கொளுத்தி இப்படி உள்ளங்கையில் வச்சு காட்டுறாரு. வச்சு காமிச்சு சொல்கிறாரு, இதை உங்களால் பார்க்க தான் முடியும், இதோட வலியை உங்களால் உணர முடியாது, அப்படி தான் நான் சொல்கிற பதிலையும் உங்களால் உணர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் உடனே 3 பிள்ளைகள்ங்கிற படத்தில் ஜெமினி ஸ்டுடியோவிலேருந்தே வாய்ப்பு கொடுக்குறாங்க. அவர் நடிக்கிறார். அவருடைய பயணம் தொடங்குது. ஏன் சொல்கிற வரேன்னா, ஒரு சினிமாவில் நடிப்பதற்காக ஒருத்தர் உயிரை விட துணிகிறார். இப்போ சமீபமாக நடந்த ஒரு சம்பவம், புஷ்பா 2 படத்துக்காக டிக்கெட் கிடைக்கிற ஒரு இடத்துல கடுமையான கூட்ட நெரிசலில் ஒருத்தவங்க இறந்து போகிறாங்க. சினிமாவில் நடிக்க துணிகிறவரும் சினிமாவுக்காக உயிரை கொடுக்க துணிகிறார். சினிமாவில் பார்க்க விரும்பக்கூடிய ஒரு ரசிகரும் சினிமாவுக்காக உயிரை. இப்படி சினிமா என்பது நம்முடைய நிலத்தில், இந்திய நிலத்தில் வலுவான ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அந்த சினிமாவில் என்னெல்லாம் நடந்திருக்கு, சினிமா ஒரு தமிழ் நிலத்தில் என்னென்ன வகையிலெல்லாம் ஊடுருவி இருக்குது. இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு சினிமா பிடிக்காது, சினிமா பார்க்க விரும்ப மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் சினிமா பார்க்க விரும்பாத ஒருவரையும் கூட சினிமாவுடைய தாக்கம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக தமிழக அரசியலில் சினிமாவுடைய தாக்கம் நமக்கு தெரியும். இப்படி எங்கெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் சினிமா வந்திருக்கு அப்படின்பா, எல்லா இடத்துலையுமே ஊடுருவிருக்கு. அரசியல், சமூகம், உணர்வு ரீதியாக நட்பு, குடும்பம், பாசம், அர்ப்பணிப்பு, தியாகம் எல்லாவற்றையும் சினிமா பேசிக்கிட்டே இருக்குது. இப்போ சினிமா அப்படின்னு தொடங்குனீங்கன்னா, தமிழ் சினிமாவோட வரலாற்றில் பார்த்திங்கன்னா இந்து புராண கதைகள்லேருந்து ஆரம்பிக்கும். இந்து புராண கதைகளே இருந்த கட்டம் ஒரு கட்டத்தில் சமூக விஷயங்களை பேச தொடங்குது.
அப்படி பேச தொடங்கும்போது எம்ஜிஆர் சிவாஜி அப்படின்னு ரெண்டு. நீங்கள் எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் தர்மம், இதையே நீதி, இதையே பேசிகிட்டு இருப்பார். சிவாஜி கணேசனோட படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து எல்லா விதமான மனித உணர்வுகளையும் பேசுவார். அதே உடைய பிரதியாக ரஜினி கமல் வந்தாங்க. அப்புறம் அஜித் விஜய் அஜித் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ என்னவா மாறி இருக்குது சினிமா? விஜய் அஜித் காலத்தில் என்னவா மாறி இருக்குது ரஜினி கமல். அதுக்கப்புறம் இப்போ என்னவா மாறி இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. நீங்கள் இந்த தலைப்புக்காக நான் வந்து அப்படியே ரிவைண்ட் பண்ணி பார்க்குறப்ப ஆரோக்கியமான மாற்றங்கள் நடந்திருக்கு. சமீபமாக வந்த சில படங்களை முன்வைத்து அதை நான் பேசலாம்னு நினைக்கிறேன். தமிழருடைய மனம் வந்து அப்படியான ஒரு மனம் தான். இந்த சாதாரணமாக சொல்லுவாங்கள்ல, என்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் சினிமாவுக்காக அர்ப்பணிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் பெரும்பாலும் தமிழருடைய மனங்களில் தான் இருக்குது. அந்த பாதிப்பு என்னெல்லாம் ஏற்படுது? நீங்கள் ஏன் வந்து சினிமா முக்கியமானது அப்படின்னா, அந்த திரையரங்கமே முக்கியமானது. ஏன்னா அந்த திரையரங்கத்துக்குள்ளே எல்லோரும் அனுமதிக்கப்படுறாங்க. அங்கே தான் முதல்ல நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் ஜாதியில் உயர்ந்தவர்களாக தன்னை கருதி கொள்பவர்கள் சினிமா வந்தபோது கடுமையாக எதிர்த்தாங்க. ஏன்னா ஒரே ஒரு காரணம்தான். ஏன்னா திரையரங்கத்துக்குள் உள்ளே வருவதற்கு ஜாதி பார்ப்பதில்லை, மதம் பார்ப்பதில்லை, ஏற்றத்தாழ்வுகள் பார்ப்பதில்லை. அங்கே உள்ள எல்லாரும் அனுமதிக்கப்படுறான். அது ஒன்றே வந்து அவர்களுக்கு வந்து ஒவ்வாமை ஏற்படுத்துச்சு. அதன் பிறகு சினிமா ஒரு பெரிய வியாபாரமாக மாறிச்சு. வியாபாரமாக மாறின பிறகு யாரெல்லாம் அதை எதிர்த்தாங்களோ அவங்களாம் அதுக்குள்ளே வந்தாங்க. ஏன்னா எங்கெல்லாம் எதுவெல்லாம் வியாபாரமாக மாறுதோ அதற்குள்ளெல்லாம் அவர்கள் வர தொடங்கி விடுவார்கள். அப்படி தான் அவங்க எல்லாத்தையுமே வியாபாரமாக தான் பார்ப்பாங்க. அவங்க தூக்கி பிடிக்கிற மதத்தை கூட அவர்கள் வியாபார கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க. அங்கே அவர்களுக்கு அப்படி வந்து திரையரங்கம் வந்து எல்லாரையும் அனுமதிக்குது, எல்லா மனிதர்களையும் அனுமதிக்குது. அந்த இடத்துல தான் வந்து சினிமா முக்கியமானதாக மாறுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு ஏன் சினிமா பிடிக்குது? ஒரு சாதாரணமாக இருக்கிறவனுக்கு ஏன் சினிமா பிடிக்குதுன்னா, உங்கள் எல்லோருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவிதை அறிமுகமாகிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு தான் அறிமுகமாக இருக்கும். நீங்கள் ஒரு புத்தகத்தை வாசிப்பதற்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சினிமா தான் அறிமுகமாக இருக்கும். அதனால் நமக்கு சினிமா பிடிக்குது. இன்னொரு கூடுதலாக நமக்கு என்ன பிடிக்குதுன்னா, சினிமாவை நம்ம பார்க்கும்போது சினிமா வந்து நம்மளை கண்காணிப்பதில்லை, நாம் தான் சினிமாவை பார்க்குறோம். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தோணலாம் நம்ம எழுந்திரிச்சு போயிடலான்னு தோணலாம். ஆனால் எழுந்திரிச்சு இப்போ நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க, எழுந்திரிச்சு போக முடியாமல் ஒரு கட்டாயத்தில் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா நான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ சினிமா ஓடும்போது அப்படி இல்லைல்ல. யார் ஒரு நாடகம் நடிக்கும்போது கூட நீங்கள் ஒரு நடிகர் வந்து நடிச்சிட்டு இருப்பார், அவரை வந்து நம்ம வந்து எழுந்து போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்போம். ஏன்னா அந்த கலைஞரை வந்து நம்ம தொந்தரவு பண்ணுவோம். இப்படி சினிமா வந்து நம்மளை கண்காணிக்காத ஒரு இடத்தில் இருப்பதனால சினிமா ஒரு வலுவான ஊடகமாக இருக்குது. இதனால தான் லெனின் சொன்னார், எல்லாம் சொன்னாங்க. ஆனால் காந்தியவே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் அட் மிட் நைட்னு ஒரு தொடர் வந்துட்டு காந்தியுடைய அரசியல் எல்லாத்தையும் காமிச்சிட்ருக்கு. பெரியாரையும் சினிமாவில் காமிச்சிட்ருக்காங்க. ஆனால் காந்தியும் பெரியாரும் சினிமாவை கடுமையாக எதிர்த்தார்கள். ஆனால் எல்லாவற்றையும் மீறி சினிமா இன்றைக்கி நம்மிடையே ஒரு வலுவான ஒரு இப்போ நம்ம சமீபமாக வந்த படங்கள்லேருந்து நிறைய விஷயங்களை பேசினோம்னா, இப்போ லப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்துச்சு. தமிழரசன் பச்சைமுத்து இயக்கிய ஒரு படம். அந்த படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காட்சி, ஒரு பாட்டை வச்சு தமிழரசன் பச்சைமுத்து 2 வகையான மனிதர்களுடைய காலத்தை அறிமுகப்படுத்துவார். என்னென்னா, தினேஷ் வந்து இந்த கிரிக்கெட் விளையாட அறிமுகமாகும்போது அவருக்கு போடுற பாட்டு என்ன பாட்டு? பொட்டு வச்ச தங்க குடம், விஜயகாந்தோட பாட்டு. ஆனால் ஹரிஷ் கல்யாண் வந்து இறங்கும்போது அவருக்கு போடுற பாட்டு என்னவாக இருக்குன்னா விஜய் பாட்டு, ஆடுங்கடா என்ன சுற்றி பாட்டு தான் போடுவாங்க. இவர் 2 பாட்டை அறிமுகப்படுத்தியவர்களாக தினேஷோட காலத்தையும் ஹரிஷ் கல்யாணோட காலத்தையும் ஒரு காட்சிக்குள்ளே வைக்க முடியுது. இப்படி ஒரு படத்துக்குள்ளே அவ்வளோ இருக்குது. நீங்கள் பார்க்குறதுக்கு விஷயங்களில் நீங்கள் நிறைய இருக்குது. இப்போது கதாநாயகி பார்த்திங்கன்னா வந்து ஒரு கறிக்கடை வச்சுருப்பாள், மாட்டுக்கறி. அவங்க சூரட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கறிக்கடை வச்சிருக்கக்கூடிய ஒரு கதாநாயகியை காட்டும் பொழுது இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் எது ஒன்று தாழ்வாக பார்க்கப்படுதோ அதை வந்து சினிமா வேறு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுது. இதுதான் சினிமாவுடைய மிக முக்கியமான வேலை. எல்லா புரட்சியையும் சினிமா தான் ஏற்படுத்துது. இங்கே இன்னும் நிறைய அதில் பார்த்திங்கன்னா அவள் சொல்லுவாள், அந்த ஹீரோயின் சொல்லுவாள். அதில் அந்த ஹீரோயின் பார்த்திங்கன்னா மொதல் சீனே பார்த்திங்கன்னா அவளை வந்து ஒரு துணிச்சலான பெண்ணாக காட்டுவாங்க. ஏன்னா அவளுக்கு வந்து தன்னுடைய வீட்டுக்காரர் வந்து இந்த மாதிரி கிரிக்கெட் போயிட்டு வேலையை விட்டுறாருன்னு அவளுக்கு ஒரு பெரிய கோபம் இருக்கும். அந்த கோபத்தை அவள் காட்டுறதுக்காக என்ன பண்ணுவான்னா, அந்த கிரவுண்டில் டிராக்டரை வச்சு
அந்த கிரவுண்டே வந்து இப்போ நம்ம பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, நமக்கெல்லாம் இவன் ஒரு கோவக்கார பொண்ணு, இவளுக்கு பயப்படுறான், உண்மையிலே அவன் வந்து தினேஷ் வந்து அவளுக்கு பயப்படுறானா அப்படின்னா இல்லை. ஏன்னா பயந்தா அவன் என்ன பண்ணியிருக்கணும்னா, அவளுடைய சொல்ல கேட்டிருக்கணும், அவளுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கணும். அவளை ஏமாத்துறான், அவளுடைய வார்த்தைகளே மதிக்காமல் வேற ஒரு வகையில் அவளுக்கு பயந்த மாதிரி நடிக்கிறது. இன்றைக்கி நிறைய வந்து கணவர்கள் வந்து கையாளக்கூடியதெல்லாம் பெண்களிடம் ஆண் பெண் உறவுகளில் பெண் அதிகமாக எதிர்பார்க்குறது என்னென்னா, அவன் நம்ம பயப்படணும்னு எதிர்பார்க்க மாட்டான், பயப்படுற மாதிரி நடிக்கிறானா அதுதான் எதிர்பார்ப்பான். அதை தான் வந்து எல்லா குடும்பங்களும் இந்த அரசியலெல்லாம் அதில் இருக்கும். அந்த காட்சிகள் வழியாக அந்த இப்போது அவள் வந்து ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இன்னொரு விஷயம் இருக்கும் என்னென்னா, அவள் வந்து முழு குடும்பத்தையும் தாங்கிட்டு இருப்பான், இவன் வந்து விளையாட போயிட்டே இருப்பான். இது எவ்வளோ மோசமான ஒரு குடும்பம்னா 2 பேரும் பங்கெடுத்துக்கணும்ல. நீங்கள் பெரும்பாலான வீடுகளில் நீங்கள் வந்து கிராமங்களில் பாருங்கள், பெண்கள் வந்து அந்த குடும்பத்துடைய முழு பொறுப்பு எடுத்துப்பாங்க. ஒரு ஆண் வந்து அவன் முழு பொறுப்பை எடுத்துக்கிட்டாலே அப்படிங்கிற ஒரு சாதகத்தை பயன்படுத்தி கொண்டு இவன் என்னெல்லாம் நினைக்கிறானோ அது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் ஒரு பெண் தான் என்னவா ஆகணும்னு நினைக்கிறாளோ அதை செய்ய முடியாமல் அந்த குடும்பத்தை அவர் சுமந்துக்கிட்டு இருப்பாள். இது எல்லாம் அந்த அந்த காட்சிகளில் பின்னாடி நீங்கள் ஒரு காட்சி வரும், இன்னொரு காட்சி கவனிச்சிருப்பீங்க. அந்த கல்யாணம் ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்கும், அங்கே தான் ஹரிஷ் கல்யாணம் ஒரு ஹீரோயினும் அறிமுகமாவாங்க. அந்த கல்யாண மேடையில் இனிமேல் நான் கிரிக்கெட் விளையாட போகமாட்டேன்னு சொல்லி அவள் எழுதி கொடுப்பாள். இது உண்மையிலே நடக்கிற விஷயந்தான். இப்படி வாழ்க்கையில் எங்கெங்கேயோ துண்டு துண்டாக நடக்கிற ஒரு காட்சிகள் எல்லாம் ஒரு சினிமாவுக்குள்ளே வைக்க முடியுது. அதுதான் தமிழ் சினிமாவுடைய ஆகச்சிறந்த பலமாக இன்றைக்கி மாறி இருக்கு. நீங்கள் மலையாள சினிமாவை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். மலையாள சினிமாவில் வந்து நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. மலையாள சினிமா தான் கலையினுடைய உயரத்தையெல்லாம் பேசிக்கிட்டே இருப்போம். ஆனால் நீங்கள் லிஜோ ஜோஸோட சில படங்கள் அது மாதிரி சில இயக்குநர்களை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா மலையாள சினிமாவில் வந்து கலைத்தன்மை அதிகமாக இருக்கும். நீங்கள் உண்மைக்கு நெருக்கமாக பேசக்கூடிய படங்கள் வந்து வாழ்க்கைக்கு நெருக்கமாக பேசக்கூடிய நம்ம படம் தான். இப்போ நம்ம வந்து குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ மெய்யழகன் ஒரு படம் வந்திருக்கு, நம்ம காவிரியுடைய நிலத்தினுடைய அசலான வாழ்க்கையே பேசுது. இப்போ அதில் ஒரு விமர்சனம் இருக்குது, அந்த விமர்சனத்தை நான் சேர்த்து தான் அந்த படத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். மெய்யழகன் ஒரு படம், பிரேம் எடுத்த படம். அந்த படத்தில் 2 கதாபாத்திரங்கள் வரும், ஒன்று அருள்மொழி, இன்னொன்று மெய்யழகன். இந்த அருள்மொழியும் மெய்யழகனும் பார்த்திங்கன்னா நம்ம நிலத்தினுடைய 2 முரண்பட்ட மனிதராக இருப்பாங்க. ஏன்னா அருள்மொழி வந்து அங்கேயே இருப்பான், அந்த நிலத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். மெய்யழகன் வந்து அங்கிருந்து வெளியேறி நகரத்துக்கு போயிடுவான். இப்போது இங்கே அருள்மொழி மெய்யழகன், ஆனால் அருள்மொழியோட பொண்ணு பேர் வந்து ஜான்வி. இப்போ நீங்கள் அதை கவனிக்கணும், அருள்மொழி மெய்யழகன்கிற பேர் அவங்க குடும்பத்திலே என்ன மாறுதுன்னா ஜான்வின்னு வருது. பேருக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது, எல்லா பேர்களுக்கு பின்னாடி அரசு இருக்குது. நீங்கள் வந்து இப்போ போய் நீங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குழந்தைகளுடைய பேர்லாம் கேட்டிங்கன்னா இப்போது அஜித் இருக்கும், கரிஷ்மா இருக்கும், இப்படி தான் இருக்கும் பேர். என்ன காரணம்னா ஒரு பேரின் வழியாக ஒரு அடையாளத்தை உருவாக்கியிருக்காங்கல்ல, அதை பேரின் வழியாக உடைக்கிறது. இப்போது அருள்மொழி பேரும் மெய்யழகன் பேரும் அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஜான்வின் மாறுது. இன்னும் அந்த படத்தில் நிறைய காட்சிகள் வரும். நம்ம நீடாமங்கலம் ரயில்வே கேட்டை பற்றி ஒரு சீன் வரும். நம்ம எல்லாருமே இன்றைக்கி திருவாரூர் வரதெல்லாம் இப்போ பைபாஸில் வர்றது ரொம்ப எளிமையாக இருக்குது. இல்லைனா நீடாமங்கலம் கேட்டில் மாட்டி ஹார்ட் அட்டாக்கில் உயிரோட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, வெளியில் தெரியாமல் போயிருக்கு. அவ்வளோ நேரம் வந்து அந்த நீடாமங்கலம் ரயில்வே கேட்டில் இருக்கணும். அதில் ஒரு சீனில் வரும், நீடாமங்கலம் ரயில்வே கேட்டை தாண்டி வர்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அந்த படத்தில் இன்னொரு விஷயம் என்ன பேசுவாங்கன்னா, எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த படத்தில் வந்து ஒரு இனத்தை சார்ந்த வாழ்க்கை தான் பேசப்பட்டிருக்கு அப்படிமா. இப்போ நம்ம எங்கே பார்க்கணுன்னா, படங்கள் பார்க்க பழகிறது நம்ம அங்கேருந்து தான் பேசுகிறோம். நீங்கள் எப்படி நீங்கள் அந்த குற்றச்சாட்டை சொல்கிறீங்க அப்படின்னு பேசணும். இப்போது மெய்யழகன் ஒரு வார்த்தை சொல்லுவான், மெய்யழகன் ஏன் வந்து அருள்மொழியை அவ்வளோ விரும்புகிறான் அப்படின்னா, ஏன் விரும்புகிறான்னா அவங்க அப்பாவுக்கு கிடைச்ச ஒரு சைக்கிள் தான் எங்கள் குடும்பத்தோட வாழ்க்கையே மாற்றுச்சின்னு சொல்லுவான். அந்த சைக்கிள் கிடைச்ச பிறகு தான் எங்கள் அப்பா என்ன பண்ண ஆரம்பித்தார், அதுக்கப்புறம் அதில் வந்து வாரம் வாரம் ஜவுளி வியாபாரத்துக்கு போக ஆரம்பித்தார். இப்போது நீங்கள் எதை கவனிக்க தவறுறீங்கன்னா, அந்த படத்துக்குள்ளே இருக்க வர்க்க அரசியலை கவனிக்க தவறீங்க. ஒரே இனம், ஒரே உறவு, அந்த உறவுக்குள்ளே இருக்கவர் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போகும்போது இவர்கிட்ட ஒரு சைக்கிளை போனால் போதுன்னு கொடுத்துட்டு போகிறாரு. அந்த சைக்கிள் என்ன செய்யுது, ஒரு குடும்பத்தோட பொருளாதார நிலையே மாற்றுது. இந்த வர்க்க அரசியலை வந்து அந்த படத்துக்குள்ளே அவர் ரொம்ப அழகாக வச்சுருப்பார். இப்போ அந்த சைக்கிள் கிடைக்கலன்னா மெய்யழகன் யாராக இருந்திருப்பான், மெய்யழகனுடைய குடும்ப நிலைமை என்னவாக இருந்திருக்கும். மெய்யழகன் என்ன பண்ணுறான், ஒரு சைக்கிளை, பழைய சைக்கிளை கொடுத்துட்டு போன ஒரு குடும்பத்துக்காக, அந்த குடும்பம் ஒரு வீடு வாங்கிறதுக்காக ஒரு பெரிய தொகையை கொடுப்பதற்கு மெய்யழகன் முன் வரான்.
இப்போ எல்லாருக்கும் என்ன ஆச்சரியம்னா, எப்படிங்க ஒரு மனுஷன் இருக்க முடியும், எப்படிங்க 25 இருக்கிறாங்க, மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்படி ஒரு மனிதரை ஒரே நிலத்தில் 2 வாழ்க்கையில் வேறு வேறு இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்களை மெய்யழகன் காட்டுது. இப்போ நம்ம என்ன யோசிக்கணும்னா, மெய்யழகனுக்கு அந்த சைக்கிள் கிடைக்கல. சைக்கிள் கிடைக்காம அவன் சொல்லுவான், பஸ்ஸில் போகும்போது சொல்லுவான், முதல்ல இப்போ தான் வந்து நான் வந்து ரூட் பஸ்ஸில் ஏறி போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போது இந்த இந்த வாழ்க்கையை எப்படி நெருங்கி பார்க்க முடியுது, உண்மையான மனிதர்களை எப்படியெல்லாம் வந்து காட்ட முடியுது, இதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் சொல்கிறீங்களா மெய்யழகன் மாதிரி ஒருத்தன் இருப்பான். நான் இங்கே தனிக்குடி வந்திருக்காரு, அவருக்கு தெரியும். கார்த்தின்னு எங்கள் ஊரில் எங்களோட நண்பர் ஒருத்தர் இருக்கான். அவனை வச்சுக்கிட்டு நீங்கள் எதுவுமே பேசிட முடியாது. அவனை வச்சுக்கிட்டு நீங்கள் விளையாட்டாக எதையாவது ஒன்று சொல்லிட்டீங்கன்னா, எப்போவாவது ஒரு விஷயம் நடக்கும்போது, அண்ணே நீங்கள் இதை சொன்னீங்களேன்னு சொல்லி அவர் இருக்கும்போதே வச்சு கேட்டுருவான். அவ்வளோ உண்மையானவன். ஏன்னா ஃபாரஸ்ட் கம்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டிருக்கேன், இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியுமா, இப்படி ஒரு கேரக்டர் இருக்குமா அப்படின்னு. நீங்கள் ஃபாரஸ்ட் கம் படம் பார்த்தவங்களுக்கு மெய்யழகன் படம் கேரக்டர் வந்து தோணாது, மிகையாக தோணாது. மெய்யழகன் ஒரு கேரக்டர் சரிதான் அப்படின்னு தோணும். அப்படி வந்து அந்த அவனுடைய நம்பரை கூட, கார்த்தியோட நம்பரை கூட நான் ஃபாரஸ்ட் கம் தான் சேவ் பண்ணியிருக்கேன் என்னோடய மொபைலில். ஏன்னா அவ்வளோ உண்மையாக இருக்கிறவன். இப்படி வேறு வேறு வாழ்க்கை அந்த அந்த படத்தில் காட்டுற அந்த கல்யாண காட்சிகள், இதெல்லாம் வந்து சினிமா தான் நமக்கு காட்டுது. நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக சினிமா இருக்குது. குறிப்பாக நீங்கள் இதையெல்லாம் பேசிட்டு வரும்போது நீங்கள் வந்து பாரஞ்சித்தோடைய படங்களை நீங்கள் பேசாமல் வர முடியாது. ஏன்னா தலித் சினிமா வந்து இன்றைக்கி எவ்வளோ அவசியமானது, முக்கியமானதுங்கிறத பாரஞ்சித் தொடங்கி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து மாரி செல்வராஜ் இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. மாரி செல்வராஜ் வந்து இன்றைக்கி எடுத்த படத்தில் நிலம் எது அப்படின்னா ஒரே தான், பசி தான் அந்த படத்தோட நிலம். வாழை படத்தோட நிலம் என்ன அப்படின்னா பசி. பசி தான் இருக்கிற துயரங்கள்லேயே மிக மிக கொடுமையான ஒன்று. அதை வச்சு முன்வைத்து அந்த நம்ம வந்து அது இந்த நிலத்தில் எடுக்கப்பட்ட படமாக நீங்கள் நினைக்காதீங்க. பசிங்கிற நிலத்தை வைத்து முன்வைத்து எடுக்கப்பட்ட ஒரு படம். இப்போ பாரஞ்சித் தான் தொடங்குறார். வந்து அவருடைய அட்டகத்தி பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு நகரத்துலேருந்து வெளியில் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை யாருமே அது வரைக்கும் காட்டல. அட்டகத்தி வர வரைக்கும் சென்னையில் ஒரு புறம் இருக்கக்கூடிய அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஊரை காட்டுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அட்டகத்தி படம் பார்த்தீங்கன்னா அந்த டவுன் பஸ் போகும், அங்கே இறங்குவாங்க, அந்த பஸ் ஸ்டாப்பு அங்கே இருக்கக்கூடிய அது ஒரு கிராமம் மாதிரியே இருக்கும். சென்னையினுடைய ஒரு பகுதி. ஆனால் அது அட்டகத்தி படத்தில் தொடங்கி அவருடைய அரசியல் ஒன்றுனா காலா கபாலிலெல்லாம் உச்சமாக இருந்துச்சு. கபாலியில் இன்றைக்கி எல்லோருக்கும் எல்லோருக்கும் என்றால் பிற்போக்கு பேசக்கூடிய எல்லோருக்கும் அச்சுறுத்தக்கூடிய 2 பெயர்கள் இருந்து கொண்டே இருக்குது. ஒன்று இந்திய அளவில் அம்பேத்கர், இன்னொன்று இந்திய அளவில் நம்ம தமிழ்நிலத்திலிருந்து பெரியார். இந்த 2 பேரும் அச்சுறுத்துது, இப்போ வரைக்கும் அச்சுறுத்துது. அதனால தான் இன்றைக்கி வந்து கர்நாடக சட்டப்பேரவையில் அத்தனை இருக்கைகளிலும் அம்பேத்கர் படத்தை வைத்து அவர்கள் அறிவின் வழியாக ஒரு எதிர்ப்புணர்வை காட்டினார்கள். அது எனக்கு பார்த்தப்ப எனக்கு தோணுச்சு, அவாக்களே நிறைந்திருந்த இடங்களிலெல்லாம் அவரவரை அமர வைத்த அம்பேத்கரை, பெரியாரை நாம் அப்படித்தான் இருக்கைகளை அமர வச்சு காட்டணும். ரஞ்சித் என்ன பண்ணுவார்னா, கபாலி படத்தில் ரஜினிகாந்துக்கு வந்து கோட் சூட் போட்டிருப்பார். ஏன்? அம்பேத்கருடைய தொடர்ச்சி அது. அம்பேத்கர் உடையில் அவ்வளவு நேர்த்தியாக இருப்பார். என்னுடைய சமூகத்தை உடையின் வழியாக, என்னுடைய வாழ்க்கையின் வழியாக ஏளனம் செய்பவர்களை இப்படியாக உடையணிந்து கல்வியின் வழியாக நான் கடந்து செல்வேன்னு சொன்னார். அதை தான் கபாலி படத்தில் ரஞ்சித் எப்படி நீங்கள் ஒரு இயக்குனருக்கு எவ்வளோ கூர்மையான அறிவு வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி வந்து கபாலி படத்தில், காலா படத்தில் கருப்பு வேட்டி சட்டை போட்டிருப்பார். அந்த எதிர் கதாபாத்திரம் வந்து வெள்ளை, முழுக்க தூய்மைவாதம் பேசக்கூடிய ஒரு வெள்ளை உடையின் மூலமாக ஒரு 2 கதாபாத்திரங்களின் உடையின் வழியாக ஒரு அரசியலை ரஞ்சித் முன்வைத்திருப்பார். பிரமாதமாக இருக்கும். அந்த நானா படேக்கருடைய அந்த கேரக்டரில் அவனுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் சின்ன விஷயத்திலையும் தூய்மையை பார்ப்பான். அவன் மனசு ஃபுல்லாக ஆனால் என்ன இருக்குது, அழுக்காக இருக்குது. ரஜினிகாந்த் வந்து ஒரு சாதாரண இடத்துல இருப்பார், அவனுடைய மனம் வந்து எங்கேயோ இருக்கும். இந்த கதாபாத்திரங்களை முன்வைத்து பேசுகிறது. இது ஒரு நிலம் என்றால், ஒரு திரைப்படத்தினுடைய நிலம் என்றால் எல்லாம் வருது. ஒரு பாத்திரங்கள் வழியாக பேசக்கூடிய அரசியல், ஒரு நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய உணவின் வழியாக பேசக்கூடிய ஒரு அரசியல், ஒரு மாட்டுக்கறி கடைகளை நடத்தக்கூடிய இப்போது நீங்கள் ஒன்று இன்றைக்கி வந்து வெற்றிமாறனுடைய விடுதலை 2 வந்திருக்கு. நீங்கள் யாரை ஹீரோவாக நம்ம முன்னிறுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. யாரை ஹீரோவாக முன்னிறுத்துனாங்க? முன்னாடியெல்லாம் சங்க பாடல்கள்லேருந்து யாரை பற்றி பாடியிருப்பாங்கன்னா அரசர்களை தான் பாடிட்டு இருப்பாங்க, போரை பற்றி பாடிட்டு இருப்பாங்க,
போரில் ஜெயிப்பது, போரில் வென்று வந்தவனை நீங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்களே, போரில் இறந்து போன எத்தனை பேருடைய குடும்பம் இன்றைக்கி போரோட வழியை வந்து நீங்கள் உயர்த்தி இன்றைக்கி ஒரு பாடிட முடியுமா? இஸ்ரேல் பாலஸ்தீன போரை நம்ம பார்த்துட்ருக்கோம்ல, பாலஸ்தீன மக்கள் படக்கூடிய அவஸ்தையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளால் இன்றைக்கி போரில் வெற்றி பெற்று வந்து திருமண சிப்பாய்களை கை கொடுத்து நம்மளால் வரவேற்ற முடியுமா? ஆனால் அது செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய வாழ்க்கையை பார், அவருடைய பாடல்களை பார்னு பாரதியார் சொன்னார். இப்படி ஒரு இடத்திலிருந்து எளிய மக்களுடைய வாழ்க்கையை பேச தொடங்கியது இப்போ சமீபமாக கடந்த 20 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. யாரை ஹீரோவாக காட்டுறோன்னு சொன்னல, இது மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன். விடுதலை 2 படத்தில் நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் எத்தனையோ பேருந்து நிலையங்களில் பேருந்துகளில் பயணம் செஞ்சுருப்பீங்க. அங்கே வந்து ஏறி நின்று ஒருத்தர் வந்து நோட்டீஸ் வச்சுட்டு நிற்பார். நோட்டீஸ் வச்சுட்டு என்ன சொல்லுவார்னா, தோழர்களே, நாம் வந்து நம்ம பகுதியில் வந்து மீத்தேன் எடுப்பதற்கான திட்டம் வந்து விட்டது, நம்ம பகுதியில் வந்து ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான திட்டம் வந்துருச்சு, அதை நாம் வந்து எதிர்க்கணும், அதற்காக நான் வந்து உங்களிடம் உண்டியல் ஏந்தி வந்து இருக்கிறேன், அதற்கு எங்களுக்காக மக்களுடைய பணத்தில் எடுத்து மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுத்து இருப்பேன்னு ஒரு அவரை நீங்கள் என்னவா பார்ப்பீங்க? இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் என்னவா பார்த்துருப்பீங்கன்னா, அவர் ஒரு கடந்து போகிற ஒருத்தரை தான் பார்த்துருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஹீரோங்கிறதுக்கு இந்த தமிழ் சினிமா சில கற்பிதங்களை உங்கள் தலையில் புகுத்தி இருக்கு. அவன் தான் ஹீரோ நினச்சிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி விடுதலை 2 படம் வந்த பிறகு, வெற்றிமாறன் எடுத்த அந்த படத்திற்கு பிறகு சாதாரணமாக ஒருவர் பேருந்தில் ஏறி நோட்டீஸ் கொடுப்பவர் ஒரு ஹீரோவாக இனிமேல் பார்க்கப்படுவார். இதுதான் ஒரு படத்துடைய வெற்றி. எங்கே வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம அடைந்திருக்கோம். யாரை ஹீரோவாக பார்க்கணும்? நாட்டாமை செய்கிற நாட்டாமைகள் அல்ல ஹீரோ. இப்படி எளிய மக்களுக்காக குரல் கொடுத்து பேருந்துகளில் தெருக்களில் யாருமே பார்க்காத போதும் ஒருவன் உரத்து பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒருவன், நமக்காக பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் தான் ஹீரோ. ஒரு 2 படி அரிசியை தானமாக அதிகமாக கொடுத்துட்டா, இல்லைனா அவன் பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன்னு வந்து நின்றுட்டா உடனே 2 கட்டு பணத்தை தூக்கி போடுற ஒரு ஹீரோ கிடையாது. அந்த 2 கட்டு பணம் நம்ம பணம். அவ்வளோ நாளாக அந்த அதுபோல் கட்டுக்கட்டான நம்முடைய பணம் தான் இங்கே உள்ளே இருக்குங்கிறத நாம் இன்றைக்கி உணர்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். அதுதான் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசு சிறார் சினிமா மூலமாக ஒவ்வொரு பள்ளியிலும் மாணவர்களிடம் திரைப்படங்களை எப்படி பார்க்கணும், நீங்கள் என்ன படம் பார்க்கணுங்கிறத கொண்டு போயிருக்கு. பள்ளிக்கல்வித்துறையும் நூலகத்துறையும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் வந்து வீட்டில் போயிட்டு சாதாரணமாக நான் வந்து சினிமா பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், சினிமாவுக்கு போகிறேன்னு சொன்னால் உங்களை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, சினிமாவுக்கு நடிக்க போகிறேன்னு சொல்லி தான் சந்திரபாபு விரட்டி விட்டாங்க வீட்டிலேருந்து. அதனால தான் அவர் பசியோடு திரிஞ்சு போய் அப்புறம் கடைசியில் விஷம் குடித்து அவர் வந்து படத்துக்கு நடிக்க வராரு. சினிமா பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை என்னவா பார்ப்பாங்க? உங்களை சினிமா பார்க்குறவரை வந்து அது வந்து சமூகத்துக்கு எதிரான ஒரு செயல், நீ பார்க்கக்கூடாதுன்னு தான் சொல்லி வளர்க்குறாங்க. ஆனால் இன்றைக்கி பள்ளிகளில் திரைப்படங்கள் திரையிடப்படுகிறது என்றால் திரைப்படத்தை முக்கியத்துவத்தை அரசு உணர்ந்திருக்கிறது. அதன் வழியாக எப்படி படம் பார்க்கணும். இப்போ நீங்கள் லப்பர் பந்து பார்த்துருப்பீங்க, காலா பார்த்துருப்பீங்க, கபாலி பார்த்துருப்பீங்க. ஆனால் இதுக்குள்ளே எங்காவது நாம் இங்கே உரையாடின விஷயங்களை நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா அப்படின்னா கவனிக்கணும். அதுதான் வந்து அரசு சிறார் படங்களின் மூலமாக ஒவ்வொரு மாதமும் கூடுதலாக என்ன பண்ணணும்னா, வெளியிலிருந்து திரைப்படத்தில் இருக்கக்கூடியவர்களை, திரைப்படம் சார்ந்து எழுதக்கூடியவர்களை அந்த உரையாடல்களில் பங்கெடுக்க வைத்து இன்னும் மாணவர்களிடம் அதை வந்து எடுத்துகிட்டு போகணும். இன்னும் பேசாத விஷயங்கள் நிறைய இருக்குது. பெண்களுடைய வாழ்க்கையை பற்றி இன்னும் சமீபம் இந்த படங்களில் பேசவே இல்லை. லவ்வர்னு ஒரு படம் வந்துச்சுல, எல்லோரும் பார்த்துருப்பீங்கல்ல. அதில் வந்து முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, அவன் படம் பார்க்குற நமக்கே எரிச்சல் வரும் அந்த கதாநாயகன் மேலே. இவ்வளோ பிரச்சனை பண்ணுறானே அந்த பொண்ணை வந்து. ஆனால் கடைசியாக படம் முடியும் போது என்ன தெரியுமா முடியும், அவன் வந்து காதலை விட்டு வெளியில் வந்த பிறகு அவன் கடை வச்சு செட்டில் ஆகிட்டான். இந்த பொண்ணு அந்த கேக் சாப்பிட வந்த பொண்ணை குற்ற உணர்ச்சிக்குள்ளாக்கிறாங்க. ஆனால் காலம் முழுக்க இருந்த நாட்கள் முழுவதும் அந்த பெண்ணை அவ்வளோ அகச்சிக்கலுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக மணிகண்டன் இருப்பார் அந்த படத்தில். ஆனால் படம் முடியும் போது இதை என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஆட்கள் இந்த ஷார்ட்ஸ் எடுத்து போடுறவங்க இருக்காங்கல்ல. இப்போ நான் பேசும்போது கூட ஏதாவது 2 விஷயத்தை எடுத்து போட்டுருவாங்க, உடனே என்னை திட்டுறதுக்குனே ஒரு சங்கி குரூப்பு கீழே வேலை செய்வாங்க, நிறைய எழுதுவாங்க, நிறைய எழுதிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஷார்ட்ஸில் தான் நடக்குது. என்னென்னா, மெய்யழகன் படத்தில் அந்த பொண்ணு சொல்லுவா, திவ்யா சொல்லுவாங்க, வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் அவன், ஒரு நாள் குடித்தா குடிச்சிட்டு போட்டுமே அப்படி. இவங்க இந்த ஒரு நாள் குடிக்கிறத கஷ்டப்படுறவங்களாம் குடிச்சு தான் அதை ஆற்றிக்கணும்னு விரும்புகிறவங்க அந்த ஷார்ட்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் குடிப்பது வந்து எங்கேயோ வந்து ஆதரவாக அந்த படம் பேசுகிற மாதிரி ஒரு கருத்து. அப்படி தான் லவர் படம் போச்சு. டாக்ஸிக்னு சொல்லுவாங்களே, நம்மளை வந்து சுதந்திரத்தை, ஒரு பெண்ணுடைய சுதந்திரமாக அவளை இருக்க விடாமல் அவளை நாள் முழுக்க அவளை கண்காணிச்சிக்கிட்டே இருந்து, நீ இங்கே பேசாத அங்கே பேசாத அதை பண்ணாதன்னு பண்ணுற ஒரு பர்சன்ட்டேருந்து அவள் வெளியில் போகிறா. அது எவ்வளோ துணிச்சலான ஒரு முடிவு.
அந்த முடிவை எடுக்க முடியாமல் கல்யாணம் வரைக்கும் போய் அப்படியே அவங்க கூட வாழ்ந்து செத்து போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அந்த பொண்ணு துணிச்சலாக ஒரு முடிவு எடுக்கிறான், இவன் வேணாம், இனிமேல் இவன் கூட தொடர்ந்தா இன்னும் வாழ்க்கை மோசமாக போயிடும்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கிற பெண்ணை கடைசியாக நாம் எல்லாரும் சேர்ந்து, அந்த இயக்குனர் அப்படி எடுக்கவே இல்லை, இயக்குனர் அந்த மாதிரி ஒரு பார்வையில் வைக்கவே இல்லை, அவர் வேறு மாதிரி தான் வைக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட கேட்குறாங்க, இப்படி இந்த படம் புரிந்து கொள்ளப்படுது, நான் அப்படி சொல்லவே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இப்படி நம்ம அப்போ படத்தை நம்ம பார்க்க பழகணும். அதற்கு நீங்கள் நிறைய திரைப்படங்கள் குறித்து வரக்கூடிய எழுத்துக்களை வாசிக்கணும். அப்போ தான் நாம் தவற விட்ட இடங்களையும் நாம் தெரிஞ்சிக்க முடியும். குறிப்பாக சிறார் படங்கள் திரையிடுவதில், பள்ளிகளில் திரையிடப்படக்கூடிய படங்களில் நம்ம மாணவர்கள் பார்த்துட்டு உங்கள் அக்காவோ தம்பியோ படம் பார்த்துட்டு வந்துட்டா இன்றைக்கி என்ன படம் போட்டாங்க, இந்த மாதம் என்ன படம் போட்டாங்க, நீ என்ன பார்த்த அப்படி சொல்லி அவன்கிட்ட நீங்கள் உரையாடுங்க. முதல்ல நீங்கள் நல்ல படங்களை பார்ப்பதற்கு பழகணும். நம்ம தமிழ் சினிமா கடந்த சில ஆண்டுகளாக மிகுந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறது. இந்த ஆரோக்கியம் நம்முடைய இயக்குநர்களுடைய தொடர்ச்சியால் அது தொடரும். அதில் நந்தன் எடுத்த இரா சரவனுடைய படமும் ரொம்ப முக்கியமான படம். அப்படி சமூக ஏற்றத்தாழ்வுகளை பேசுகிறது, மனித உறவுகளை பேசுகிறது. நந்தன் படத்தில் ஒரு 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 ஒடுக்கப்பட்ட ஒருத்தன் அந்த ஊருக்கு தலைவராக வரதை விரும்பாதவர்கள் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையும் அப்பட்டமாக காட்டியிருக்க ஒரு படம். இன்றைக்கி அது சென்னையில் சர்வதேச சினிமா விழாவில் அந்த படம் சிறந்த படமாக தேர்க்கப்பட்டிருக்கு. அந்த இரா சரவணன் நம்ம ஊரை சேர்ந்தவர், நம்ம பட்டுக்கோட்டையை சேர்ந்தவர். இப்படி நமக்கான இயக்குநர்கள் நம்மிடமிருந்து உருவாகி நமக்காக படங்களை எடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். நாம் அது போன்ற படங்களை பார்ப்பதும் அது போன்ற படங்கள் குறித்த உரையாடல்களை ஏற்படுத்தி கொள்வதும் வெறும் ரசிகர்களாக விசிலடிச்சான்களாக இல்லாமல் படத்தின் பின் இருக்கக்கூடிய அரசியல், படத்தில் இருக்கக்கூடிய ஹீரோ ஒருத்தரை வரலாம், அவரே சமூகத்திற்கு வரும்பொழுது அவர் தன்னை ஒரு ஹீரோவாக காட்ட முயற்சி பண்ணலாம். நாம் இப்போ வாழ்கிற காலத்தில் அவர் திரையில் எப்படி இருக்கிறார், வெளியில் எப்படி இருக்கிறார் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அரசியல் சார்ந்த அறிவோடு நீங்கள் அந்த முடிவுகளை எல்லாம் எடுக்க வேண்டும். அதற்கு இது போன்ற ஒரு பார்வையை நீங்கள் விசாலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஐயா. திரையில் மாற்றங்களை கதம்பமாக தந்த ஸ்டாலின் சரவணன் ஐயா, மெய்யழகன் பல கோணங்களாக பார்வை தந்த தாங்கள் தான் எங்களுக்கு மெய்யான அழகன், வாழை பசையின் குறியீடாக காட்டிய உங்கள் படைப்பு வாழையடி வாழையாக இந்த வையம் போற்றும். திரைப்படத்துறையில் பெண்ணியம் பேசிய உங்கள் பெருமகனே நீ வாழ்க வாழ்க என்று கூறி இந்த ஐயா ஒரு நிமிடம் இது சார்ந்து ஒரு வினாக்கள் மட்டும், ஒரே ஒருத்தர் மட்டும் கை தூக்கிட்டாங்க. அந்த முதல்ல கைது இவங்களா செய்வங்களை கொடுங்க, பக்கத்தில் கொடுங்க. இரண்டாவது வாய்ப்பு வழங்கப்படும். சார் வணக்கம். அன்றைய காலத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்ற ஒரு படம் மிகவும் பேசப்பட்டது. அந்த படத்தில் பேசக்கூடிய வசனம் தான், எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, கழனிவாள் உழவருக்கு கஞ்சு களையம் சுமந்தாயா, இல்லை அங்கு கொஞ்சி விளையாடும் எம்குல பெண்களுக்கு மஞ்சள் அரித்து பணிபுரிந்தாயா, நீ மாமனா மச்சானா மானங்கெட்டவனே என்ற வசனம் தான் அன்னைக்கு பேசப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு சினிமாவில் பொதுவாகவே நான் சினிமா அதிகம் பார்க்கறதில்ல, அதனால் அந்த கேள்வியை முன் வைக்கிறேன். சினிமாவில் இன்னைக்கு அதிகம் மக்களை கவர்றது பாடலா இல்லை வசனமா இல்லை அவங்க எடுக்கக்கூடிய கருத்து வளமா அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொன்று இல்லை என் தலைவன் அந்த படத்தில் நடிச்சிருக்கான் அதனால நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களா, எதனால இன்றைக்கு சினிமாவை மக்களை அதிக அளவு எப்படி கவர்கிறது அப்படின்றது என்னோட கேள்வியாக இருக்குது. இது ஒரு நல்ல கேள்வி. இப்போது நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன்னா இன்ன வரைக்கும் சிவாஜியை தான் நம்ம உருவப்படுத்திக்கிட்டே இருக்கோம். இப்போது வசனம் ஒரு படத்துக்கு வசனம் வேணுமா பாடல் வேணுமா அப்படின்னா, சினிமாங்கிறது ஒரு காட்சி ஊடகம். காட்சியின் வழியாக தான் சினிமா பேசணும். வசனம்ங்கிறது தேவைப்படும் இடத்துல அதுக்கு உறுதுணையாக இருக்கணுமே தவிர, அந்த காலத்தில் பேசுகிற மாதிரி நீண்ட நீண்ட வசனங்கள் பேசணும் அவசியம் இல்லை. இப்போது ஒரு கதை தான் முடிவு பண்ணணும், அந்த படத்தை காட்சியாக நகர்த்திட்டு போகணுமா, வசனமும் அதற்கு தேவையாங்கிறது. இப்போ நீங்கள் விடுதலை 2ல் நிறைய வசனங்கள் வருகிறது. ஏன்னா அந்த படத்துடைய பின்னணி அரசியல் அப்படி, அப்போ அதுக்கு வசனத்தின் வழியாக நம்ம அதை கொண்டு போகணும். இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் உண்மையிலே அப்படி வசனம் பேசினாரா அப்படின்னா இல்லை.
வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய உண்மையான வரலாறு நம்ம எல்லாமே பாடப்புத்தகத்தில் படிக்கிறது, சினிமாவை பார்க்குறத நம்பிக்கிட்டு இருக்கோம். வீரபாண்டிய கட்டபொம்மனை போய் நீங்கள் இப்போ அவருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வரி கட்ட முடியாதுன்னு சொல்கிறதுக்கு பின்னாடியே நிறைய விளக்கம் சொல்கிறதுக்கெலாம் போயிருக்காரு. ஒரு கட்டத்தில் போக முடியாதப்போ தான் வந்து அவர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அப்படி ஒரு வசனம் அங்கே நடந்திருக்கானா? இல்லை. அப்போ இல்லாத ஒன்றை வந்து நம்முடைய சிந்தனைக்குள்ளே கொண்டு வருது அந்த சினிமா. அதனால் வசனம் என்பது, பாடல் என்பதும் அந்த கதை தான் அதை முடிவு பண்ணணுமே தவிர, பெரும்பான்மையாக ஒரு சினிமாவினுடைய அற்புதமான மொழி எதுனா காட்சி தான். காட்சியின் வழியாக நீங்கள் சினிமாவை ரசிக்க தொடங்குங்க. அப்போ தான் நீங்கள் உலக சினிமாக்கள்லாம் பார்க்க முடியும். சில பேர் சொல்லுவாங்க, நான் உலக சினிமா பார்க்கும் பொழுது, கூழாங்கல் படம் எடுத்த டைரக்டர் வினோத்ராஜ் எங்களுடைய நண்பர் தான். அவர் என்ன சொல்லுவார்னா, நான் வந்து படம் பார்க்கும்போது நான் வந்து சப்டைட்டிலே படிக்க மாட்டேன், காட்சியின் வழியாக அந்த படத்தை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன்பாங்க. அதனால் நீங்களும் என்ன செய்யுங்கன்னா, இந்த பாட்டு, வசனம் இதையெல்லாம் தாண்டி அந்த படத்தினுடைய காட்சி என்ன சொல்லுது, அது உங்களுக்கு என்ன உணர்த்துது, அது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதுதான் ஒரு நல்ல பார்வையாளருக்கு, நல்ல சினிமா ரசனையாளருக்கு தேவையான குணம்னு நினைக்கிறேன். நன்றி. நிறைவாக ஒரே ஒரு வினா, நேயர் விருப்பம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கொடுங்க, சொல்லிடுறேன். ஒரு காட்சி வந்து நமக்குள்ளே என்ன அதிர்வு ஏற்படுத்துன்னா, மிஸ்கின் வந்து ஒரு மேஜிக்கல் டைரக்டர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவருக்கான ஒரு உலகம் இருக்குது. அவர் படத்தில் வர யாருமே நம்ம சாதாரணமாக பார்க்குற மனிதர்கள் மாதிரி இருக்க மாட்டாங்க. அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் காலை தான் காட்சியாக வைப்பார். இப்போ நீங்கள் அஞ்சாதே படத்தில் ஒரு சீன் இருக்குது. ஒரு சீன் அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த போலீஸ் வந்து அந்த ரவுடியாக இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை வந்து சுட்டு கொன்னுருவான். அந்த ரவுடி கதாபாத்திரம் அப்போ தான் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். அப்போ வெளியில் வந்து போலீஸ் வந்துடுவாங்க, தப்பிக்க முடியாது. அவன் சாப்பிட்ட கையோடு ஓடி வருவான். ஓடி வரும்போது அந்த குடும்பமும் அவன் பின்னாடியே ஓடி வரும். அப்போ அந்த பையன் பின்னாடியே வருவான், அப்பான்ட்டு ஓடி வருவான். அவன் கண்ணு முன்னாடி அவன் சுடப்பட்டு கீழே விழுந்து கிடப்பான். அப்போ ஒரு காட்சி வச்சுருப்பார் மிஸ்கின். அப்போ என்ன பண்ணுவான்னா, அந்த பையனுடைய காலை மட்டும் காட்டுவார். அவங்க அப்பா விழுந்து கிடப்பார். அந்த பையன் அப்பா அப்பா அப்பான்னு அந்த குரல் மட்டும் கேட்கும். அந்த கால் மட்டும் அந்த ஸ்க்ரீனில் ஓடி ஓடி வரும். அந்த ஒரு சீன் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு பதப்பதப்பாக இருக்கும். இப்போ வரைக்கும் என்னால் வந்து ஒரு என்கவுண்டர் பண்ணுற ஒரு போலீஸ் கேரக்டரை, காக்கா மாதிரியான படங்களில் காட்டப்படக்கூடிய ஒரு ஹீரோவை என்னால் ஏற்றுக்கவே முடியாததற்கு எனக்கு கூடுதலாக இருந்த அரசியல் அறிவும் அந்த காட்சியும் எனக்கு துணை செய்தது. அப்படி காட்சியிலையா படத்தை பார்க்க தொடங்கும். வணக்கம்யா. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே 2K வேர்ல்டு. நீங்களே நிறைய கேட்டிருக்கலாம், டிப்ரெஷனு, ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொன்னால் அதை வந்து தணிக்கிறதுக்காக இங்கே இருக்கிற இளைஞர்கள் வந்து நிறைய வச்சுருப்பாங்க, டிக்டாக்கோ இல்லையோ. அதில் வந்து முதல்ல இப்போ இருக்கிறது வந்து சினிமா தேட்டர்ஸ் தான். போய் அந்த தேட்டர் உள்ளே இருந்தாலே எனக்கு ரிலாக்ஸேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அதனால எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்களுடைய நேரத்தை சினிமாவுக்கு ஒதுக்குறோம். அப்போ நாங்கள் அதுக்கு வந்து முதன்மையாக கொடுக்குறோம். அதுக்கு வந்து அப்போது அது வந்து எங்களோட மாணவ சமுதாயத்துக்கு மாற்றத்தை கொடுக்கும்னு உங்களால் அங்கீகாரமாக சொல்ல முடியுமா? அதுக்கு உறுதி தர முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியும். இப்போ தான் நான் பேசிகிட்டு இருந்தோம், நம்ம இவ்வளோ நேரம் அதான் பேசுகிறோம். புரட்சி எல்லா விதமான மாற்றங்களையும், இப்போது அசுரன்னு ஒரு படம் வந்துச்சு, அது வரைக்கும் பஞ்சமி நிலம் குறித்த உரையாடல் வந்து அறுபட்டு போயிருந்த உன்னை அசுரன் ஒரு படம் வந்த பிறகு மிகப்பெரிய அளவில் பஞ்சமி நிலம் குறித்த ஒரு உரையாடல் ஏற்படுத்தப்பட்டது. இப்படி நீங்கள் வரலாற்றில் மறைக்கக்கூடிய விஷயங்கள், சொல்ல முடியாத விஷயங்கள் எல்லாவற்றையும் சினிமா தான் வந்து ஏற்படுத்துது. சினிமா தான் நமக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு ஊடகமாக இருக்கிறதுனால சினிமாவின் வழியாக தான் எல்லா விதமான மாற்றங்களும் முதல்ல இங்கே தொடங்குது. நீங்கள் ஒரு புராண கால படங்கள்லேருந்து சமூக படங்கள் வந்த பிறகு தான் சமூக பிரச்சனைகள் பேசப்படுது. நீங்கள் அன்னைக்கு வந்து வறுமை நிறம் சிவப்பு படம் வந்தப்போ வேலையில்லா திண்டாட்டம் இருக்குல்ல, அது எவ்வளோ கொடுமையானது அப்படிங்கிறத ஒரு காட்சியில் வச்சுருப்பார். அந்த 4 இளைஞர்களும் சாப்பிடாம ஆனால் வெளியில் இருக்கவங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி ஒரு காட்சி கொடுக்கறதுக்காக உள்ள ஒரு சீன் பண்ணுவாங்க. அந்த காட்சி, ஒரு காட்சியின் வழியாக வேலையற்ற சூழல் இளைஞர்களை பசியோடு எப்படி வைத்திருக்கிறது, அவர்களை எவ்வளவு நசிவான ஒரு சூழலில் வைத்திருக்குன்னு சொல்ல முடியும். இப்படி ஒரு படத்தின் வழியாக நம்ம ஒரு காட்சி உணரும்போது அது நமக்கு தரக்கூடிய அதாவது சமூக ரீதியான ஒரு புரட்சி மாற்றமும் சரி, அது தரக்கூடிய பரவசமான உணர்வும் சரி. இப்போ கிளாடியேட்டரோட 2வது பகுதி வந்திருக்கு. நீங்கள் கிளாடியேட்டர் 1 பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த போர் வீரனை நடித்தவன் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரப்போ முதல் சீனே என்னென்னா, அங்கே வந்து கோதுமை வயல்கள் நினைக்கிறேன், அது நிறைஞ்சிருக்கும். அப்போ அப்படியே அந்த கையை அப்படியே அந்த வயல்களில் மேலே அப்படியே வச்சுட்டே வருவார். அப்படி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வரும். அந்த காட்சி உங்களால் மறக்கவே முடியாது.
சினிமா தான் உங்களுடைய வலுவான ஊடகம். அதன் வழியாக நீங்கள் என்ன பேச நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் உங்களிடமிருந்து பேசுவதற்கு முன் வரும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பேசுவதற்கு முன் வரும் பொழுது, அது உங்கள் வாழ்க்கையில் சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நந்தன் படம் வந்த பிறகு இன்றைக்கி ஒரு ஒடுக்கப்பட்டவர், இன்னொரு உயர்ந்த ஜாதியாக தன்னை நினைத்து கொண்டிருப்பவர், அவரை வெறும் கைப்பாவையாக பொம்மையாக உள்ளாட்சித்துறையில் பயன்படுத்த அனுமதிக்க முடியாது என்பதை யாரோ ஒருவர் கண்டிப்பாக எடுப்பார். இப்படியான மாற்றங்கள் கண்டிப்பாக சினிமாவின் வழியாக தான் உருவாகும். சினிமாவை நம்புங்க. நன்றி ஐயா.